ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் நன்றிங்க. நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா, இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க பல சப்ஸ்கிரைபர் நண்பர், அந்த மாதிரி ஒரு நண்பர் நம்ம கூட என்ன பண்றாங்க இருக்காங்க. உங்களை நீங்க அறிமுகப்படுத்திங்க, அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம். என் பேர் பிரதீப். நான் விவி சோலார் அண்ட் ரினியூபிள் எனர்ஜிஸ் ஒரு கம்பெனி வச்சிருக்கேன். நான் அண்ணனை பார்க்க வந்தது காரணம் என்ன, முக்கியமான காரணம் என்னன்னா, நம்ம மலைவாழ் கிராமத்துல எல்லாம் கரண்ட் இல்லை. அதே மாதிரி ஏழை கிராம மக்களுக்கு எல்லாம் வந்து கரண்ட் இல்லை. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம கவர்மெண்ட்ல வந்து அம்மா பசுமை வீடுன்னு சொல்லி போட்டு அதுல வந்து ஒரு 33,000 ரூபாய்க்குன்னு இந்த சோலார் கொடுத்துருந்தாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 லைட்டு மட்டும் தான் இது எரியும். டிசி பல்ப் 4 லைட்டு தான் எரியும். நான் என்ன சொல்றேன், அது வந்து 32,000 to 33,000 கொடுத்துருந்தாங்க சப்சிடி, இது கவர்மெண்ட் மூலயமா. நான் அதே வந்து 16,500 16,500 ரூபாய்க்கு 4 லைட்டு, ஒரு 2 போன் சார்ஜ் பண்ற மாதிரி, இப்ப தேவை வந்து போனு கம்யூனிகேஷன், தொடர்பு மக்களோட கம்யூனிகேட் பண்றதுக்கு வந்து ஒரு இது போன் வந்து சார்ஜ் பண்றதுக்கு, லேப்டாப் டேப் சார்ஜ் பண்றதுக்கு வர்றதுக்கு தேவைப்படும். ஸோ அதுக்கும் அதே மாதிரி உள்ளதும் யூஸ் பண்ணிக்கலாம். பிளஸ் ரோட்டோர கடைகள் இருக்காங்க, தள்ளுவண்டி கடைங்க, அவங்க வந்து ஒரு தடவை வந்து போயிட்டு சார்ஜ் பேட்டரி போயிட்டு அன்னைக்கு சார்ஜ் பண்ணிட்டு காலையில நைட்டு 6 to 10 6 to 10க்கு வந்து யூஸ் பண்ணிட்டு மீதி திருப்பியும் போயிட்டு சார்ஜ் பண்ணிட்டு திருப்பி எடுத்துட்டு வரது. அது ஒன்றும் 15 கிலோ இருக்கும் ஒரு பேட்டரி. அந்த பேட்டரி எடுத்துட்டு போயிட்டு வரதுக்கு நான் வந்து பேனல் போட்டு இது பண்ணிட்டேன்னா, அவங்க அந்த லைட் அவங்க செல்ஃப் சார்ஜா இருக்கும். ஒரு தடவை சார்ஜ் பண்றதுக்கு 100 ரூபாய் 150 ரூபாய் தேவைப்படும். இந்த இந்த சின்னதா இது பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து டெய்லி சேவிங்ஸ். ஒரு மாசத்துக்குன்னு பாத்தீங்கன்னா நிறைய ஒரு சேவிங். அந்த போட்ட காசை வந்து ஒரு 3-6 மாசத்துல எடுத்துடலாம். இவங்களுக்கு மழை வெயில் எது இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு ரெகுலரா இது பண்ணிக்கலாம். ஸோ வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், பிளஸ் கடைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 6 to 10 அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி அவங்க யூஸ் பண்ணி, இது வந்து இந்த ப்ராஃபிட் மோட்டிவ் இல்லை. இது வந்து ஒரு நம்மளால ஒரு ஏழை மக்களுக்கு வந்து ஒரு படிக்கிறதுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு அவங்களாம் இது பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மழை காலத்துல வந்து நிறைய பேர் கஷ்டப்பட்டாங்க பவர் கட் இதுல. ஸோ அப்ப வந்து இது வந்து நம்ம எதுவுமே இது பண்ணிக்க தேவையில்லை, நம்ம இது பண்ணிக்கலாம். கவர்மெண்ட் கொடுத்தது அம்மா பசுமை வீடு திட்டத்தோட இது வந்து எக்ஸ்டெண்டட் வெர்ஷனா இருக்கும். வித் யூஎஸ்பி போட்டு போன் சார்ஜ் பண்ற மாதிரி 2 பாயிண்ட் இருக்கும். ஸோ அது மாதிரி பண்ணிக்கலாம், கடைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம நண்பர் சொல்றது வந்து எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சுன்னு தெரியல, அவங்க கடன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம வேதத்துல இருந்து பார்ப்போம். யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். நல்லா பாருங்க, யோவான் புஸ்தகம் அப்படின்றது நான் பல வீடியோக்கள்ல சொல்லியிருக்கேன். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இந்த 4 அதிகாரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவங்க வாயால சொன்னது. கடவுளே சொன்னது. அதாவது பேதுரு, பீட்ரு, தோமா இவங்க எல்லாம் என்ன பண்ணல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு பின் வந்த ஷீடர்கள், அப்போஸ்தலர்களும் சொல்லல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி உள்ள எலியா இந்த மாதிரி தீர்க்கதரிசிகளும் சொல்லல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நல்லா பாருங்க இன்னொரு வார்த்தை, மறுபடியும். அப்போ மறுபடியும் அப்படின்னா, அப்ப ஏற்கனவே ஆண்டவர் என்ன பண்ணிருக்காங்க, பல இடத்துல ஒளியை பத்தி பேசியிருக்காங்க. நான் வந்து யாரு, ஒளிப்பா, வேற ஒண்ணும் இல்ல, இட்ஸ் லைட். அப்போ அந்த வெளிச்சத்தை இன்னைக்கு நண்பர் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நம்ம ஒரு இட்லி கடை பார்த்திருப்போம், உதாரணத்துக்கு ஒரு தள்ளுவண்டி கடை, பானிபூரி கடை, அந்த மாதிரி கடைகள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு லைட் இருக்கும். அந்த லைட் வந்து இதுல பேட்டரி மூலமா சார்ஜ் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு நாளைக்கு 150 ரூபாய் 200 ரூபாய் சார்ஜ் பண்றதுக்கு, நம்ம பைக்கு, காரு பேட்டரி எல்லாம் சார்ஜ் பண்ற மாதிரி. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு, அதாவது ரொம்ப கஷ்டப்பட்ட வறுமை கோட்டு கீழே உழைத்து வாழணும் அப்படின்னு இருக்கக்கூடிய மக்களுக்கு, பிளஸ் மலைவாழ் மக்கள், அதாவது கிராமப்புறங்கள்ல உள்ளவங்க, இந்த சிலர் வீடுகள்லாம் பாத்தீங்கன்னா நம்ம பாஷையில சொல்லணும்னா புறம்போக்கு இடம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இடங்களுக்கு வந்து இபி கனெக்ஷன் என்ன பண்ண மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. மக்கள் வந்து அங்க குடிசை போட்டு என்ன பண்ணுவாங்க, இருப்பாங்க. இன்னமும் பல கிராமங்கள்ல தமிழ்நாட்டுல லைட்டு, மின்சாரம் இல்லாத, அங்க இபி கனெக்ஷன் இல்லாத பல கிராமங்கள் இருக்கு. அந்த மாதிரி கிராமங்கள்ல உள்ள மக்களுக்கு விளக்கு வெளிச்சத்துல, ஏன் நானே கூட பிரதர் திருநெல்வேலி மாவட்டத்துல இடையங்குடியில படிக்கும்போது எங்க வீட்டுல கரண்ட் இல்லை. உண்மைதானே. ஒரு 20 years before 30 years before நம்ம அப்படிதான் இருந்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒத்த லைட், அறிக்கை லைட் வச்சிருப்போம். அறிக்கை லைட் தான் வச்சிருப்போம். அப்புறம் பெட்ரோமாஸ் லைட் அந்த மாதிரி வச்சிருப்போம். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஒத்த லைட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா தான் நீங்க எத்தனை லைட்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி தான் வந்துச்சு.
இன்னும் பல கிராமங்கள் நம்ம தமிழ்நாட்டுல நம்ம சும்மா இன்னைக்கு மக்களுக்கு உதவி செய்யணும் அவனா வட மாநிலம் போயிடுறது. வட மாநிலம் எல்லாம் தேவையில்லைங்க. நம்ம ஊருக்குள்ள நம்ம மாவட்டத்துக்குள்ள இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க பல நண்பர்கள் உங்க ஊருக்குள்ள ஏகப்பட்ட பேர் என்ன பண்றாங்க, நீங்க பிறந்து வளர்ந்த ஊர்ல இது வெளிநாட்டுல இருந்து பாத்துக்கிட்டு இருப்பீங்க. உங்க கிராமத்துல கரண்ட் இல்லாதவங்க அதை என்ன சொல்லுவாங்க, காலனி மக்கள் இல்ல, காலனி மக்களுக்கு காலனி சேரி சரி அந்த மாதிரி எல்லாம் விளிம்பு நிலையில் உள்ள மக்கள், உழைத்து வாழ முன்னேறணும் உள்ள மக்களுக்கு மக்கள். ஆனா அவங்க வீடுகள்ல இன்னமும் கரண்ட் இல்லாம இருக்கு. அந்த மாதிரி இடங்கள்ல இப்ப நம்ம நண்பர் என்ன சொல்றாப்புலன்னா, சோலார் சூரிய வெளிச்சத்தின் மூலமா சூரிய வெளிச்சத்தை, அதாவது என்ன சொல்லுவாங்க, டிசி ஏசி டிசி கரண்ட்டை மாத்தி பேட்டரியில ஸ்டோர் பண்ணிடுவோம். ஸ்டோர் பண்ணி அந்த டிசி கரண்ட்டை யூஸ் பண்ணி டிசி பல்பு யூஸ் பண்ணி லைட் நார்மலா என்ன பண்ணுவோம், இன்வெர்டர்ல வந்து இபி கரண்ட் வந்து ஏசி கரண்ட் வந்து டிசியா மாத்தி பேட்டரியில ஸ்டோர் பண்ணி திருப்பியும் டிசி கரண்ட் வந்து ஏசியா மாத்தி தான் வெளியே கொடுக்கும். சோ இதுல வந்து இப்ப டிசி டு டிசின்னா பவர் லாஸ் கம்மியாகும். ஸோ அதிகமான டிசி டு டிசினா பவர் லாஸ் கம்மியாகும். ஸோ உங்களுக்கு எவ்வளவு ஜென்ரேட் பண்ணா அவ்வளவு யூஸ் பண்ணிக்கலாம், எவ்வளவு உற்பத்தி பண்றோமோ அது யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல இவ்வளவு டெக்னிக்கலா சொன்னீங்கன்னா எங்களுக்கு பிசிக்ஸ் எங்களுக்கு புரியாது. இல்ல லைட் எரியும், லைட் எரியும், அவ்வளவுதான். கொடுத்த உற்பத்தி ஆனதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ எத்தனை லைட் போடலான்றீங்க? 4 லைட். என்ன 4 லைட்டுமே இப்போ நம்ம டியூப் லைட் மாதிரி 7 வாட்ஸ் 9 வாட்ஸ் பல்பு. 7 வாட்ஸ் 9 வாட்ஸ்னாவே பல்பு நல்லா இருக்கும். நல்ல ஒரு 10க்கு 10 ரூமுக்கு 100 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு லைட் போட்டாலே நல்லா வெளிச்சம். ஒரு குடிசை வீடு ஃபுல்லா வெளிச்சமா இருக்கும். ஒரு நம்ம ஒரு ஹாலுக்கு, ஒரு பெட்ரூமுக்கு, ஒரு கிச்சனுக்கு, ஒரு பாத்ரூமுக்கு. ஸோ பாத்ரூமுக்கு தேவை நைட்டு போயிட்டு வர பூச்சி போட்டு இருக்கும். ஸோ அவங்களுக்கு அந்த மாதிரி போட்டோம்னா 4க்கு 4 பிரைட்டு. ஸோ அவங்களோட தேவைகளை வந்து பூர்த்தி செய்யற மாதிரி ஆயிடும். அப்புறம் செல்போன் வேணும்னா அந்த செல்போன் சார்ஜ் போட்டு கனெக்ட் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேன் போட முடியாது. ஃபேன் போனோம்னா அது ஒரு 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வரும். அது போட்டாங்கன்னா பேட்டரியோட சைஸ் கொஞ்சம் பெருசாகும். பேனல் ஒரு எக்ஸ்ட்ரா பேனல். இல்ல ஃபேன் இல்லாம நம்ம வெறும் லைட் மட்டும்னா எவ்வளவு வரும்? 16,500. 16,500 ரூபாய். ஒரு குடும்பத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன மாதிரி வெளிச்சத்தை கொண்டு வரணும் அப்படின்னா 16,500 ரூபாய். இந்த சேரிவாழ் மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், இன்னைக்கு நிறைய ஸ்லம் ஏரியாவிலேயே கரண்ட் இல்ல. ஆமா, தரமாட்டாங்க. ஏன் இப்ப சென்னையில ஒண்ணும் இல்ல, நீங்க ஏன் கிராமங்களுக்கு போறீங்க? நம்ம என்எல்ஏஜி இருக்குல்ல, டி மோகன் ஐயா சபைக்கு பக்கத்துல கூவம், அந்த கூவத்து பக்கத்துல அந்த மாதிரி மக்களுக்கு, அந்த சைதாப்பேட்டை ராஜ் தியேட்டருக்கு பக்கத்துல நிறைய வீடுகள்ல கரண்ட் கிடையாது. இது மாதிரி மக்களுக்கு ஹெல்ப் பண்ணா அவங்க வந்து என்ன கஷ்டத்தால தான் அவங்க வந்து வழி மாறி போறாங்க. அவங்களுக்கு வந்து படிப்புன்னு ஒரு இதுக்கு, அது படிப்புக்கு தோதுவாக இது பண்ணிட்டோம்னா அவங்க படிச்சு அவங்க சுயமா இது வர்றதுக்கு அந்த ஒரு இதுக்காக நம்ம இது பண்ண இனிஷியேட்டிவ். ஆமா, வெளிச்சம் வந்துருச்சுன்னா இந்த இடத்துல தப்பு இருக்காது. ஆமா, தப்பு நடக்காது. இன்னொன்னு அந்த பிரதர் சொன்ன மாதிரி இன்னைக்கு நிறைய திருவிளக்குல இருந்து படிக்கிற பசங்க இருக்காங்க. ஆமா, எங்க வீட்டு பக்கத்துலயே ஒரு பையன், அவங்க அம்மா அப்பா கிடையாது. அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல கரண்ட் இருக்கு, ஆனா கரண்ட் அது எதுக்கு, அந்த கரண்ட் பில்லு வேஸ்ட் ஆகும்னு தெருவிளக்குல உட்காந்து இன்னமும் படிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ கரண்டே இல்லாத குடும்பங்கள், இப்ப நம்ம சிமினி விளக்குல வச்சு படிச்ச காலங்கள், அந்த மாதிரி உள்ளவங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்க மனசுக்குள்ள பேசினாங்க அப்படின்னா அவங்க வீட்டுல ஒளியை கொண்டு வர்றதுக்கு என்னோட நம்பர் கீழே ஓட விடுறேன். நீங்க நம்பருக்கு வாங்க. ஒரு குடும்பத்துல விளக்கு ஏத்துறதுக்கு 16,500 ரூபாய் இல்லையா? இதுல எந்த ஒரு கமிஷன் எதுவுமே கிடையாது. சரிங்களா? நம்ம அந்த மாதிரி கவர்மெண்ட்ல கொடுக்குறது 33,500 ரூபாய் கொடுக்குறாங்க. நம்ம அதே இதோட அதிகமா இது பண்ணி நம்ம 16,500 ரூபாய் கொடுக்குறோம், எந்த ஒரு இது இல்லாம. பேட்டரி அது என்ன இது? 42 AH பேட்டரி. 42 AH லெட் ஆசிட் பேட்டரி. ஓகே. இது 50 வாட்ஸ் பேனல், ஒரு சார்ஜர் கண்ட்ரோலர், ஒயர் மட்டும் கொஞ்சம் அவங்க வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தூரமா அதுக்கு ஒயர் மட்டும் அவங்க வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கும். எங்க போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஒயர் மட்டும் ஒயர் பெரிய இது இல்ல, அது அவங்க லோக்கல்ல. அது ஒரு 500 ரூபாய் 600 ரூபாய் வரப்போகுது. லைட்டுக்கு வந்து பெரிய திக்னஸான ஒயர் 1.5 ஸ்கொயர் ஒயர் போட்டாலே போதும். அந்த மாதிரி அப்ப மொத்தமா ஒரு 17,000 ரூபாய் வரும். 17,000 ரூபாய் வரும். 17,000 ரூபாய் வந்துச்சுன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட ஒளியை நம்ம என்ன பண்ணிடலாம். பல கிராமங்கள் கிடையாது, நான் சொன்ன மாதிரி சிட்டிகள்லயே. ஏன் நம்ம அசோக் நகர் இது இருக்குல்ல மெட்ரோ, ஆமாங்க, அதுக்கு முன்னாடி பிஎஸ்என்எல். ஆமா, பிஎஸ்என்எல் அது பக்கத்துல ஃபுல்லா ஸ்லம்முதான். ஓகே. எல்லாம் யானைக்கால் வியாதி. இந்த சென்னையில பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கவங்க, முருகன் கோயில் வாசல்ல, பல கோயில் சர்ச் வாசல்ல இருந்து பிச்சை எடுக்கிறவங்க எல்லாருமே 10க்கு 10 அந்த தகர அடிச்ச ரூம்ல கரண்ட் இல்லாம தான் இருக்காங்க. பல முதியவர்கள் அந்த மாதிரி உள்ளவங்க வீடுகளுக்கு எல்லாம் என்ன பண்ணிடலாம். இதுக்கு எத்தனை வருஷம் வாரண்டி? இது வந்து பேட்டரிக்கு வந்து 2 வருஷம் வாரண்டினா. பேட்டரிக்கு பேனல்ல வந்து எது தேய்மான பொருள் கிடையாது. 10 வருஷம் பேனலுக்கு வாரண்டி. இது கண்ட்ரோலுக்கு 2 வருஷம் வாரண்டி. 2 வருஷம் வாரண்டி.
அப்ப நீங்களே ஃபிட் பண்ணி எல்லாமே கொடுத்துருவீங்க. கொடுத்துருவோம். நம்ம சொன்னாலே நம்ம டிராயிங் போட்டு நம்ம போன்ல முடியாததுக்கு இங்க அனுப்பிச்சுட்டு கூட நம்ம சொல்லி டிராயிங் போட்டு கூட அது சிம்பிளா தான் இருக்கும். நம்ம சொல்லியே கொடுத்துருவோம். நம்ம மத்தவங்க நாட்டம் மறைச்சி அந்த இது பண்றதுலாம் கிடையாது. இப்ப குடிசை வீட்டுல எப்படி மேல அடிப்பீங்க? நம்ம ஒண்ணு சூரியன் மேல வச்சு கட்டு கம்பி வச்சு கட்டிட்டா முடிஞ்சு போச்சுண்ணே. இப்ப குடிசை வீடா இருந்தாலும் கட்டிட்டா போச்சு. இல்ல இப்போ நம்ம சன் இதெல்லாம் எடுக்கிறோம்ல, இது நம்ம டாடா ஸ்கை இந்த மாதிரி அதுக்கெல்லாம் ஆங்கிள் எல்லாம் இருக்குல்ல? ஆங்கிள் இருக்குது. ஆனா வந்து இது 50 வாட்ஸ் பேனல் தான் போடுறோம். ரெண்டாவது வந்து என்ன வேணும், நம்ம ஊர் நம்ம இந்தியால தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சூரியன் அதிகமான உள்ள இடம். வருஷத்துல வந்து 8 மாசம் 9 மாசம் வந்து வெயில் தான் போதும். சோ இப்ப வந்து அதுக்கு வந்து நம்ம எப்படி நம்ம காலையில இருந்து இது பண்றப்ப அது போடும். அந்த ஒரு பேட்டரி 42H பேட்டரி இது பண்றதுக்கு 8 ஹவர்ஸ் இது பண்ணாலே பேக்கப் வந்துடும். சார்ஜ் ஆயிடும். ஜஸ்ட் அந்த வெயில் படுற மாதிரி வைக்கணும், வேற ஒண்ணும் இல்ல. அது எங்கனாலும் வச்சுக்கலாம். வெயில் இதுக்கு வந்து வெளிச்சம் தான் தேவை, தவிர வெயில் தேவையில்லை. நம்ம மழை நேரத்திலயும் வெளிச்சம் இருந்தாவே போதும். வெளிச்சம் இருந்தாலே போதும். சார்ஜ் அதை வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்க மனசுக்குள்ள பேசினாங்க அப்படின்னா, நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவங்க வாயால சொன்ன ஒளி அதை கொடுத்து பல பிள்ளைகள் படிப்புக்கு, அவங்க குடும்பங்கள்ல பூச்சி போட்டு இன்னைக்கு நிறைய அந்த குடிசை வாழ் மக்கள் இதெல்லாம் பாருங்க, ஃபுல்லா பாம்பு வந்து பக்கத்துல படுத்துறதுனால உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ரெண்டாவது ரெஸ்ட் ரூம் வெளியே போவாங்க, வெளியே போவாங்க. சோ அவங்க வீட்டுக்கு பக்கத்துல உள்ள இதுனா கொஞ்சம் சேஃபா இருப்பாங்க. ஆமா, ஒரு டார்ச் லைட்டு, ஒரு சார்ஜ் போடணும், எதுக்குனாலும் அந்த மாதிரி. நீங்க அந்த பேனல்னு சொல்றது வந்து CPU மாதிரி. ஆமா, அது வந்து இது வந்து சூரிய ஒளியை வந்து கிரகிச்சு அதை வந்து DC கரண்டா மாத்தி கொடுக்கும். அதுலதான் அந்த இது வரும், USB பிளக். அது கண்ட்ரோலர்ல வரும். அந்த வரத ஜெனரேட் ஆகிற கரண்ட் வந்து இதை வந்து கண்ட்ரோலர், நம்ம எப்படி வீட்டுல வந்து நம்ம ஃப்ரிட்ஜிங் மேல வந்து ஸ்டெபிலைசர் அது மாதிரி வந்து கரெக்டான அதிகமாகவும் கம்மியாகும் அந்த வந்து கண்ட்ரோல் பண்ணி மிதமான இது பண்ணி அது வந்து அதால பேட்டரியோட பேக்கப் நல்லா இருக்கும். அவுட்புட் கொடுக்குறப்ப நிதமான லைஃப் பல்போட லைஃபும் வரும், நல்லா வரும். ஒரு 2 வருஷம் 3 வருஷம் வரும் தாராளமா. பல்பும் சேர்த்து, எல்லா பல்பும் சேர்த்து தான். பல்பு எந்த பல்புனாலும் நம்ம DC பல்பு நான் கொடுப்பேன். அந்த பல்பு போட்டு இல்ல ஒருவேளை அது ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, இல்ல அது போட்டா நம்ம 150 கடையில வாங்கி போட்டுக்கலாம். இல்ல நீங்க சொன்னாங்கன்னா கொரியர் அனுப்பிச்சிடலாம். அதுக்குன்னு ஸ்பெசிபிக்கா உள்ள பல்பு தான் நம்ம கொடுக்குறது வந்து DC பல்புன்னு. சரி. ஏன்னா நம்ம நார்மலா AC கரண்ட், AC கரண்ட் வந்து அது வந்து ஃபிளக்சுவேஷன் வரும். இது வந்து DC கரண்ட் ஒரே ஒரு ஸ்ட்ரைட் லைனா தான் வரும். இது லைஃப் வரும், அதோட இது லைஃப் வரும். ரெண்டாவது வந்து AC நம்ம இது பண்றப்ப லாஸ் கம்மி. இதுல நம்ம கையில கூட தோட்டலாம், வந்து ஷாக் அடிக்காது. பேட்டரியில எப்படி நம்ம பேட்டரியில தோட்ட அந்த மாதிரி இதாகாது, ஒன்னும் ஆகாது. இது அந்த மாதிரி நம்ம கேட்கணும்னு நினைச்சேன்னா, இப்ப நம்ம இந்த குண்டு பல்புலயே அந்த பழைய சோடியம் அந்த மாடல் அது மாதிரி எல்லாம் இல்ல, இப்ப LED மாடல் தான். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நண்பர்கள், அந்த மாதிரி ஏழைகள் வீட்டுல வெளிச்சத்தை காமித்து சிரிப்பை காட்டணும் அப்படின்னா, என் நம்பரை வந்து கீழே என்ன பண்றேன், ஓட விடுறேன். என் லைனுக்கு வாங்க, நண்பரை கான்டாக்ட் பண்ணி எந்த ஊர்கள்லனாலும் ஸ்லம் ஏரியா பிளஸ் கிராமங்கள் அந்த மாதிரி இடங்கள்ல போய் நம்ம இந்த ப்ராஜெக்டை வந்து பண்ணலாம். 17,000 ரூபாய் அப்படின்றது பெரிய அமௌண்ட். ஒரு 2-3 குடும்பங்கள் சேர்ந்து என்ன பண்ணுங்க, ஒரு 2-3 பேரா நண்பர்கள் சேர்ந்து ஒரு வீட்டுல வந்து விளக்கரிய வைக்கலாம். அதே மாதிரி நிறைய இட்லி கடை, இந்த தள்ளுவண்டி கடை, அதெல்லாம் இன்னமும் அவங்க லைட் இல்லாமலாம் இருக்காங்க. அவங்களுக்கும் நம்ம என்ன பண்ணலாம், அதுனா நம்மளுக்கு கம்மியாகும்ல? இல்ல அதேதான். ஆனா 4 லைட் வரும், கொஞ்சம் பிரகாசமா தெரியும். அவங்க பொருள் பிரகாசமா தெரிஞ்சா ஆள் வந்து ஆட்டோமேட்டிக்கா வருவாங்க. ஒரு ஃபேன்சி ஸ்டோர்ல வந்து லைட் போட்டு கடையில வந்து பளிச்சுன்னு, அப்ப பளிச்சுன்னு இருந்தா அவங்க 4 போற வரவங்களுக்கு தெரியும். அவங்க சாப்பிடுறாங்க வராங்கன்னா கூட அவங்க வெளிச்சமா இருக்கும். இருட்டா இடத்துல வந்து இது பண்றதுக்குள்ள நல்லா வருமானமும் வரும் அவங்க. ஆமா, இந்த நிறைய பேரு இதெல்லாம் துணியெல்லாம் போட்டு ரோட்ல போட்டு இருட்டுல போட்டு வித்துக்கிட்டு இருக்காங்க. அது லைட் இருக்கும்போது அவங்களுக்கு வியாபாரமும் நல்லா நடக்கும். அந்த மாதிரி கஷ்டப்பட்ட மக்களுக்கு குடும்பத்துல ஆண்டவர் இயேசு சொன்ன மாதிரி ஒளியேற்றுவோம். என் லைனுக்கு வாங்க, பில்லு எல்லாம் வந்துடும் இல்லையா? பில்லு வந்துடும். உங்களுக்கு பில்லு எல்லாமே உங்களுக்கு வந்து நீங்க எந்த ஊர்ல இருந்து பாத்துட்டு இருந்தாலும் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அமுச்சு விட்டுருவோம். இல்ல கொரியர் வேணும்னாலும் பில்லு வந்து உங்களுக்கு அமுச்சு விட்டுறலாம். அப்புறம் நம்ம ரெக்கவரிங் ஹேண்ட்ஸ் மூலமா பண்றீங்கன்னா நீங்க ATG எடுத்துக்கலாம். அப்ப நீங்க நம்ம ATG இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம ரெக்கவரிங் ஹேண்ட்ஸ் மூலமா நீங்க கொடுக்குற பணம் உங்களுக்கே திரும்ப வர மாதிரி பண்ணுவோம். பல ஏழைகள் என்ன சொல்லுவாங்க, கர்த்தர் ஏழைகள் கிரிங்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார். அவர் கொடுத்ததை என்ன பண்ணுவார், உங்களுக்கு பல்லாயிரக்கணக்கான மடங்காய் வெளிச்சத்தை உங்கள் இல்லங்களில், வெளிச்சம் அப்படின்னாவே சந்தோஷம், மகிழ்ச்சி, நிம்மதி, அந்த மாதிரி உங்களுக்கு தருவார். தொடர்ந்து சப்போர்ட் பண்ண விருப்பம் இருக்க நண்பர்கள் மட்டும் கால் பண்ணுங்க. நன்றி. மக்கள் நல்வாழ்வு கண்டிடவே சேவை செய்வது நம் கடமை. மக்கள் நல்வாழ்வு கண்டிடவே சேவை செய்வது நம் கடமை. தேசமே நமது நேசம், தேசமே நமது வாசம், தேசமே நமது சுவாசம், சந்தோஷம்.